ஸோ ஹாய் கேஸ் நான் சண்முகம். இப்போ பார்க்க போகிற படம் வந்து சௌபின் சக்கி நடித்த மச்சான்ட்டே மலாக்கா. ஓகே, மச்சான்ட்டே மல்லாக்காவா மலாக்காவா ஓகே தெரில. ஓப்பனிங் சீனில் நம்ம ஆள் வந்து இவர் வந்து கண்டக்டர் இருப்பார் சரிங்களா. ஸோ இன்னொரு கண்டக்டர் ஃபீமேல் கண்டக்டர் அதனால் தாவடிச்சு லவ் பண்ணிட்டு ஸோ ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்பார். திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு வரவே வராது. என்ன இந்த பொண்ணை காணவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கும்போது அந்த பொண்ணே வந்து இல்லை எங்கள் ஊரில் வந்து என்ன வேலை பார்த்தாலும் பரவாயில்ல, ஆனால் வெளியூர் மாப்பிள்ளைன்னா நல்லா பார்த்துப்பான்னு சொல்லிட்டு என்னை வெளியூர் பையனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நான் இனிமேல் இந்த ரூட்டில் வரமாட்டேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு சரி ஓகே இது ஒரு லைஃப் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டேன் ஓகேன்னு சொல்லணுன்னே அது அந்த பொண்ணுகிட்டே இது கவலைப்படாதீங்க என்னையோட நல்ல கண்டக்டரோட கிடப்பேன். இந்த மாதிரி டார்க் காமெடியில் சார் ரொம்ப பிடிக்குங்க சௌபின் சாக்கிர் படத்தில். ஓகே, ஸோ இப்படி இருக்கப்ப என்ன ஆகுனா அடுத்த ஒரு ட்ரிப் எடுத்துட்டு அவர் கிளம்பிடுவார் சரிங்களா. போகிற வழியில் ஒரு பொண்ணு திடீர்னு வந்து ஏறிட்டு எர்ணாகுளம் போகிறதுக்கு வந்து இது வேற ஊர் போகிற சொட்டானிக்கரை போகிறதுக்கு எர்ணாகுளம் பஸ்ஸில் ஏறிடுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி விஸ்பேஸ் எங்கேயோ போய் ஏறினோடனே என்னன்னா சொல்லணும் நாங்கள் போகணுமா என்னங்கிறது மாதிரி இது நல்ல ஒரு காம்போ போய் இது காம்போ எப்படி போகும்னா இவங்க லவ் பண்ணுற சீன்ஸ் படம் எப்படி போகும்னா வந்து திருடாத்தடியில் தனுஷ்கும் திருடாத்தடியா ஆமாம் தனுஷ் திருடாத்தடி என்னமோ ஒன்று அந்த இப்போ கட்டவர்களோட கால் அடுத்த கட்ட நீளமாக இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பான் இல்லை. ஸோ அந்த படத்தை மீன் பண்ணுறேன். ஸோ அந்த படத்தை இவன் இடத்துக்குள்ள இருக்க ராப் வந்து செம்ம சூப்பராக போகும். இவன் எவ்வளோ திட்டா அவன் எவ்வளோ திட்டன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ விலைகள் சென்னை போனாலும் நீ வேணா அடுத்த ஸ்டாப்பில் இறங்கிக்கே அங்கே பேர் வேறு பஸ் வரும் அந்த பஸ்ஸை நீ போயிடலான்னு சொல்லி சரி உட்காந்துருவான். பார்த்தா அந்த பஸ்ஸை தாண்டி அந்த ஸ்டாப்பை தாண்டி அடுத்த ஸ்டாப்னா நல்லா குரட்டோடு தூங்கிடும். எந்திரிச்சு எங்கே நீ கூப்பிடல நான் எல்லாரையும் கூப்பிட்டேன் உன்னை வந்து கூப்பிட்டுலாம் கீழே இறக்கி விட முடியாது நீயா தான் இறங்கி இருக்கணும்னு சொன்னாலே காண்டாயிரும். இங்கே நிப்பாட்டு நான் இறங்கிறேன்னு சொல்லிட்டு இறங்கிட்டு போய் நேராக டிப்போவில் போய் பற்ற வச்சோடனே அவன் என்ன சொல்லுவான்னா நீ வந்து என்ன பண்ணுறனா இது மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு நீ காரை பிடிச்சிக்கொண்டு போய் கூப்பிட்டு வந்துடு அப்படின்னு சொன்னோன்னே சரி போய் கூப்பிட்டு வந்துடுவான். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த பிரச்சனை சஸ்பெண்டாக அதில் ஒரு மெமோ கொடுத்துருவாங்க. எனக்கு அந்த ரூட்டே வேணாம் நான் வேறு ரூட்டு மாறிடுவோம். பார்த்தா அந்த ரூட்டில் தான் வந்து இந்த புள்ள கடையே வச்சிருக்கோம். நம்ம என் பஸ்ஸை போய் நிற்கிற இடத்துல தான் மெடிக்கல் ஷாப் வச்சு இடத்துல கட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அங்கே வந்து வேலை கெமிஸ்ட்ரி ஒரு தாய் கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த பொண்ணை பொறுத்தவரை எப்படின்னா வந்து காதலுக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஆனால் வந்து எப்படின்னா வந்து அது வந்து என் குடும்பத்துக்கு அப்புறம் தான் நான் மற்றது எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கும் சரிங்களா. ஸோ அப்படி இருக்கப்ப என்ன ஆகும்னா வந்து அந்த பொண்ணோட அப்பா வந்து சொல்லப்போனால் ஹவுஸ் ஹஸ்பண்ட் தான் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது டம்மி பீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அம்மா தான் வந்து பக்கா அரகன்ட்டு இதை பண்ணு அப்படிங்கிற மாதிரியே ஒரு நல்ல ஒரு கேரக்டர். ஸோ இப்படி இருக்கப்போ என்ன ஆகும்னா வந்து இவங்களுக்கு பார்த்து பிடிச்சி போயிரு கல்யாணம் பண்ணுன்னு சொன்னோன்னே வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா கம்பெனி வீட்டோட மாப்பிள்ளையா வந்துடணுன்னே வீட்டோட மாப்பிள்ளையாவா என்னடா சொல்கிறீங்க இருந்தோடனே யோசிப்பாங்க பரவாயில்ல சின்ன ஹாஸ்பிட்டல் சொன்னால் வீட்டோட மாப்பிள்ளையா சௌபின் சாக்கிர் போயிடுவார். அங்கே போனால் இவங்க ஒரே ரூல்ஸ் போகிற மாதிரி இருக்கும். இவங்க வீட்டுக்கு வந்து எனக்கு முடியலன்னு கிளம்பி போயிடும் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கப்போ வந்து அதே மாதிரி ட்ரிப் போயிருப்பான். ட்ரிப்னா கண்டக்டர் வேலைக்கு போயிருப்பான். போனது பஸ் ஆக்சிடென்ட் ஆயிரும். கிட்னி வந்து 2 கிட்னி போயிடுமா 1 கிட்னி போகுமா 2 கிட்னியும் போயிடும் டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லும் போது நான் வேணா என் கிட்னியை தரேன் மாப்பிள்ளை வீட்டில் நம்ம சௌபின் சாக்கிர் வீட்டில் பேசிகிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு வாலண்டியராக போய் இல்லை நான் என் கிட்னியை தரேன் 2 கிட்னியை கொடுத்துரும் சரிங்களா. கிட்னி கொடுத்து 2 உயிரோட வந்துடுவாங்க 2 பேசிப்பேன். இதுல வந்து மாமியாருக்கு வந்து அந்த பொண்ணோட அம்மாவுக்கு வந்து அஃபண்ட் ஆயிடும். எப்படி நீ கிட்னியை கொடுக்க போச்சு அவனை நம்பி போய் அவனா ஒரு ஆள் பொண்ணை கொடுத்து பேசி என் பொண்ணோட கிட்னி கேட்குறாங்க அந்த பொண்ணு மாமியார் ரொம்ப காண்டாவே இருப்பா. ஸோ இந்த சமயத்தில் என்ன ஆகுனா வந்து இவங்க 2 சின்ன மனஸ்தாபம் ஆரம்பிக்கும். அது ஒரு விஷயத்தில் ஆரம்பிக்கும். ஸோ அது பிரிவில் கொண்டு போய் முடியும் சரிங்களா. அந்த பிரிவுக்கு அப்புறம் அந்த பிரிவு தான் வந்து செகண்ட் ஆஃப் கதை. டிவோர்ஸ்க்கு ட்ரை பண்ணுவாங்க அதுக்குள்ளே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட் வந்து ஒரு அழகான குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி செம்ம சூப்பரான மூவி. 2 பேருக்குள்ள அந்த பிரிஞ்சதுக்கப்புறம் 2 பேருக்கும் அதை டீல் பண்ண மெச்சூரிட்டின்னு இருக்கு பார்த்தீங்க 2 பேருக்குள்ள வேவ் லென்த் அது உண்மையிலே செம்ம சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கதை. ஸோ சான்ஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த கதையில் நம்ம வந்து 2மே ஸ்டீராய்டாக சொல்ல முடியாது சரிங்களா. 2மே செம கேஸு 2மே சூப்பரான ஜென்மங்க. மீஃபா நீச்சது கப்பல் தான் ஆனால் வந்து நல்லா இருக்கும். சான்ஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் அம்மா பைத்தியம்னே அம்மா மாதிரி இருக்குமா பொண்ணுலாம் கிடையாது. ரொம்ப மெச்சூர்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் கதை. ஸோ சான்ஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அந்த பொண்ணு வந்து செல்ஸ்மே எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் ரொம்ப உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. பொண்ணோட கேரக்டர் சொல்கிறேன் பார்க்கலாம் நல்லா ஆனால் பொண்ணுன்னா பொண்ணோட கேரக்டர் சொல்கிறேன் உண்மையிலே செம்ம சூப்பராக இருக்கும் அந்த ரோல் சரிங்களா. ஸோ சான்ஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மச்சான்ட்டே மலாக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதே மாதிரி நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பாய்.